பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பேர் என்னென்னா கட்டச்சல்குழி சிக்கன். கட்டச்சல்குழிங்கிறது வந்து ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து ஒரு 22 கிலோமீட்டரில் உள்ள ஒரு இடத்துக்கு பேர் தான் கட்டச்சல்குழி. இந்த ஊரில் உள்ள சிக்கன் வந்து பயங்கர ஃபேமஸ். இங்கே சாட்டர்டே சண்டே ஆனால் லீவ் நாள் ஆனால் ஜென்ஸ்லாம் வண்டியோ காரோ எடுத்துகிட்டு அங்கே போயிடுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு போகிற ஆள் வந்து மிஸ்டர் சந்திரசேகர், என்னோட ஹஸ்பண்ட். அவங்களுக்கு அந்த கட்டச்சல்குழி சிக்கன் ரொம்ப பிடிக்கும். அதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா பயங்கர காரமாக இருக்கும். காரம் நான் சொல்லுவேன் இல்லையா, உங்கள் மனசு போல் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது ஒன்றுன்னா இது மனசாட்சியே இல்லாமல் மிளகாப்பொடி போடணும். மிளகாப்பொடி மட்டும்தான் இதில். நம்ம சாதாரணமாக நான்வெஜ் செய்யணும்னா நமக்கு இஞ்சி, வெள்ளைப்பூடு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் இல்லாமல் செய்யவே முடியாது. ஆனால் இதில் இந்த 4மே நம்ம போடுறதில்ல. அதுதான் இதனோட ஸ்பெஷாலிட்டி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா? சிக்கன் இது வந்து 3/4 கிலோலேருந்து 1 கிலோ வரைக்கும் சிக்கன் இருக்கும். இது கருவேப்பிலை, இது மல்லி இலை, புதினா இலை. இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இந்த இலைக்கு பேர் வந்து ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க. இது நல்ல மணமாக இருக்கும். இது ஒரு மாதிரி கார்ன், இந்த பாஸ்மதி ரைஸ்க்கெல்லாம் ஒரு மனம் இருக்கும் இல்லையா, அந்த மனம் இருக்கும். இது வந்து மஸ்ட் இதில் போடுறதுக்கு. இது கிடைக்கலன்னா வேண்டாம். மல்லிப்பொடி, கரம் மசாலா பொடி, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கடுகு, தேங்காய் எண்ணெய், உப்பு, இதுதான் தேவையான பொருட்கள். இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் வந்து மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன் போடணும். 2 டேபிள் ஸ்பூன் நிறைய போடணும். மிளகாய் பொடி நீங்க எவ்வளவு போடுறீங்களோ அதுல பாதி மல்லிப்பொடி போடணும். 1 டேபிள் ஸ்பூன் நிறைய மல்லிப்பொடி. கரம் மசாலா பொடி கொஞ்சம், ஒரு 1/2 ஸ்பூன். இது மாதிரி மஞ்சள் பொடியும் ஒரு 1/2 ஸ்பூன். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இதை சிக்கன்ல நல்லா பெரட்டி வச்சிடணும். இது சிக்கன்ல நல்லா பெரட்டியாச்சு. இது 1/2 அன் ஹவர் இப்படி வச்சுட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அந்த ஹோட்டல்ல வந்து அப்படி செய்ய மாட்டாங்க. பெரட்டிட்டு உடனே செஞ்சிருவாங்க. நம்ம உடனே வேணாலும் செய்யலாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். அடி கனமான பாத்திரம் வைக்கணும். இதில் ஃபர்ஸ்ட் தேங்காய் எண்ணெய் ஊற்றுவோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த புதினா இலை இருக்கு இல்லையா, இதில் பாதி, மல்லி இலையிலையும் பாதி. இது வந்து லாஸ்ட்டில் நம்ம கார்னிஷ்காக வச்சுக்குவோம். இதில் இந்த ரம்ப இலை வந்து கட் பண்ணி போடுவோம். இது இப்போ நல்லா வதங்கிருச்சு இல்லையா. இந்த மல்லிப்பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன். அப்போ என்ன பண்ணணும், மிளகாய் பொடி வந்து 1 ஸ்பூன் இல்லையா. இது மல்லிப்பொடிக்கு மிளகாய் பொடி வந்து டபுள் போடணும். கொஞ்சம் கறி மசாலா போட்டுட்டு இதை எண்ணெயில் வதக்கணும். இந்த பெரட்டி வச்சுருக்க சிக்கன் இதில் போடணும். இதில் வந்து ஒரு சொட்டு கூட நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. அவங்க வந்து நாட்டுக்கோழி போடுவாங்க. உங்களுக்கு நாட்டுக்கோழி கிடச்சதுன்னா அது போட்டு செய்யுங்க. அப்போ தான் ஒரிஜினல் டேஸ்ட் வரும். இப்போது இது ஒரு தடவை நம்ம நல்லா கிளறிட்டோம் இல்லையா. அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இதை கரெக்டான ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா இந்த சிக்கன்லேருந்து இறங்கின தண்ணி இறங்கி இருக்கும். 5 நிமிஷம் கழித்து பார்ப்போமா? இப்போ இது 5 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்ப்போமா? இந்த சிக்கன்ல இருந்து இறங்கின தண்ணி தான். நான் தண்ணி ஊற்றவே இல்லை இதில். இது இப்போ நடுவில் திறந்து நல்லா கிளறிட்டு மூடி வச்சு இது நல்லா வேகிற வரைக்கும் வேக விடணும். இப்போ இது வெந்ததுக்கப்புறம் பார்ப்போமா? இது வந்து இப்போது 10 நிமிஷம் ஆச்சு. இது வந்து நான் தண்ணி ஊற்றவே இல்லை. சிக்கன்லேருந்து இறங்கின தண்ணி தான். குறைச்சி வச்சு செய்யணும். அப்போ தான் தண்ணி இறங்கும். நீங்கள் கூட்டி வச்சிங்கன்னா தண்ணி வற்றி அடியில் பிடிக்கும். அதே மாதிரி மல்லிப்பொடி நிறைய போட்டாலும் அடியில் பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் இது வேகணும். பாருங்க, இப்படி கரண்டி வச்சு இப்படி இது பார்த்தா இது 80% இது வெந்துருச்சு. இது ஆல்மோஸ்ட் டன். கொஞ்சம் இன்னும் மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போது இது திறந்து பார்ப்போம். இது சூப்பராக வந்துருச்சு. இதான் இந்த அடுப்பில் இருந்து மாற்றிடுவோம். இந்த தாளிக்கிறது தான் இதனோட ஹைலைட். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குவோம். கடுகு போடணும். கடுகு வெடித்த உடனே கருவேப்பிலை, இந்த மிளகாய் பொடி இருக்கு இல்லையா, அது உங்கள் இஷ்டம் போல் போடுங்க. இது ரொம்ப கருகிடக்கூடாது. போட்ட உடனே எடுத்துடணும். இதுக்கு மேலே இதை ஊற்றணும். இந்த மல்லி இலையும் புதினா இலையும் வச்சுருக்கோம் இல்லையா, அது லாஸ்ட். நல்ல ஒரு தடவை கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடும். இது நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணுவோம். இப்போ தான் சட்டி பாகம் வரும். இப்போது 2 நிமிஷம் ஆச்சு. இப்போது சர்வ் பண்ணுவோமா? இது நல்லா கிளறுவோம். இது பார்க்கும்போதே காதில் புகை வருமே, அதுதான் இதனோட ஹைலைட்.
கட்டச்சிக்குழி சிக்கன் பெரட்டு ரெடி. இது எல்லாரும் செஞ்சு பாருங்க. இந்த சிக்கன் நம்ம சாப்பிட்டோம்னா இஎன்டி ப்ராப்ளமே வராது. அதாவது நமக்கு இஎன்டி காது மூக்கு தொண்டையில் உள்ள என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் இது அடப்பு தெரிச்சிரும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இதில் அதாவது நம்ம இது சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி புகையாக கிளம்பும், அப்படி இருக்கும். காதெல்லாம் புகை வரும், அவ்வளோ காரமாக இருக்கும். எனக்கு இது அங்கே போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வருவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, நல்ல கட்டி தேங்காய் பால் இருக்குல்ல, பீஸ் மட்டும் எடுத்து, குழந்தைங்க பீஸ் மட்டும்தான் சாப்பிடுவாங்க, அதனால் பீஸ் மட்டும் எடுத்து போட்டுட்டு இந்த காரத்தை குறைக்கிறதுக்காக தேங்காய் பால் ஊற்றி கொடுப்பேன். அவ்வளோ காரமாக இருக்கும். இது காரம் அவ்வளோ போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது நாட்டுக்கோழியில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க தானே? நீங்கள் எல்லோரும் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனியும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ.